நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜித் தொலைக்காட்சி. யாரெல்லாம் கொலுவிருந்தார் அரணாரோடு பார்வதியும் அங்கே ஆனந்தமாய் கொலுவிருந்தார். அங்கே இந்திரனா சந்திரன் அங்கே சூரியனும் சத்திய லோகத்தில் சதிர்முகனாம் சரஸ்வதி அங்கே சந்தோஷமாய் கொலுவிருந்தார். பிரம்மலோக பட்டமே பிரம்மாவும் சரஸ்வதியும் பிரியமுடன் கொலுவிருந்தார். முற்பத்து முற்கோடி தேவர்கள் 48,000 கோடி அகத்தியரம் புலத்திய அழகு கலை கோட்டம் மாமுனியும் கொலுவிருந்தார். இத்தாதி பேர்களோடு அங்கே ஈஸ்வரனும் கொலுவிருந்தார். சாமி தனனை தன்னை தன்னோ தனனை தன்னோ தானை தனனை தன்னோ தானை தந்தானை தானை தன்னோ தனனை தன்னோ தானை தனனை தன்னோ உனக்கு வேலை நல்ல வேலையா ஏ விளையாட நேரம் ஐயா ஏ பூமாதேவி வெச்ச பிள்ளை ஏ பூபாலன் இருளப்பனே ஐயா பூமியிலே பிறந்தவரா ஏ பூமாதேவி திருமகனா ஏ இருளிலே பிறந்த பிள்ளை ஐயா இருளப்ப சாமி ஐயா நீ ஒளிமரமானவரா ஏ ஒளிமுத்து இருளப்பனே இருண்ட நிறமேனி எல்லாம் கருப்பு நிறத்தழகே ஏ கட்டழகை இருளப்பனா இப்போ விளையாடி வாராரே ஏ அந்தி கருத்தலில உனக்கு அரச்சாம வேளையில ஐயா மூந்தி கருக்கலில உனக்கு முதல் சாம வேளையில ஏ பூமாதேவி வெச்ச பிள்ளை ஏ ஒளிமுத்து இருளப்பனே ஏ இருண்ட நிறமேனி எல்லாம் ஏற்றதொரு இழப்பனா உனக்கு கட்டி வரிந்து கட்டி ஒளிமுத்து இழப்பனே கட்டி வரிந்து கட்டி கருத்த கச்ச சுங்கலிட்டு பட்டு கச்ச பவள கச்ச ஏ இருளப்ப சாமிக்குத்தான் ஒட்டு கச்ச சல்லடமா உச்சியில குல்லாவா காங்கு கச்ச சல்லடமா கையருவா வல்லையம்மா காண பிடியருவா இருளப்ப சாமிக்குத்தான் கையருவா வல்லையம்மா ஏ மணி விளக்கில் பிறந்த பிள்ளை ஏ மாயாண்டி சுடலையா சுடர் ஒளிவில் பிறந்த பிள்ளை சுடலையான மாயாண்டி ஒட்டு மேல முழக்கத்தோடு
ரெண்டு விளக்கரிய கோலையடி மாடசாமி என் அந்தி கருக்கலில அரசாம வேளையில உந்தி கருக்கலில முதற்சாம வேளையில என் விளையாடி மாறாரே ஆடி வர ஐயாவுக்கு போடுங்கம்மா ஒரு குலவ ஏ இருளப்ப சாமி ஐயா ஆன பண்ண ஒரு கையில ஒரு காலு கட்டடி ஒரு கையில ஏ வீர பண்ண ஒரு கையில உனக்கு வீச்சருவா ஒரு கையில என் நாயான பேச்சியம்மா அவ மாயானம் காத்தவளா மாயாண்டிய வளர்த்தவளா சுடுகாடு காத்தவளா ஏ சுடுகாட்டு பேச்சியம்மா சுடலைய வளர்த்தவளா ஏ தில்லை வனம் காத்தவளா செந்துடலைய வளர்த்தவளா என் தாயான பேச்சு
அலைமகன் தான் சுடலையா சாமி அந்தே கருக்கலி அந்தே கருக்கலி அரசாம வேலை மூந்தி கருக்கலி முதற்சாம வேளையில விளையாடி வாராரு ஆடி வரும் வேளையில ஆடி வரும் வேளையில ஓடுங்கம்மா ஒரு குரம் ஏ கொட்டு மேல முழக்கத்தோடு உலவ போட்டு வருவார் இல்லோடு முரசோடு விளையாடி வாரார் பொன்னிருப்ப சாமியை ஒளிமரவானவர் ஒளி முத்திருளப்பனே பூமாதேவி வச்ச பிள்ளை பூமாதேவி வச்ச பிள்ளை பூபாலன் இருளப்பனே ஏ அன்று ஒரு நாளை ஆதிவல்லி கையிலே அலைமகலம் கலைமகள் மலைமகளும் கொலுவிருந்த கொலுவிருக்கும் நாளை பூமாவும் கெங்கா புகழாக இருக்கும் போது பூமாதேவி பெண்கொடிக்கு பயத்தில பிறந்தவர் பூமியில பிறந்த பிள்ளை பூமியில ஐயா பூபால இருளப்பனா சாமி ஆதிவல்லி கையில ஆதிவல்லி கையில அரணாரோடு பார்வதியும் ஆனந்தமாய் இருந்து வார இருந்து வரும் நாளையில ஐயா நாளை என்ன என்ன நடக்குதானா என்ன என்ன நடக்குதானா அப்ப இருந்து வரும் நாளை என்ன என்ன நடக்குதா ஆதிவல்லி கைலாச வாசலில் அரணாரோடு பார்வதியும் ஆனந்தமாகவே கொலுவிருந்து வந்தார்கள் அப்படியாகவே கொலுவிருந்து வருகின்ற போது என் கைலாச வாசலில் கடவுளாகப்பட்ட சிவபெருமான் 14 உலகத்தையும் இறைவன் படைத்து 224 புவனங்களையும் படைத்து படைத்ததோர் உலகத்திலே மானிட மக்களை படைத்து மரம் செடி கொடி பயிர் புல் பூண்டு இலை தாவரங்களோடு ஆடு மாடு கன்று காடைகள் அதனையும் படைத்து படைத்ததோர் மக்களுக்கெல்லாம் ஆண்டவன் பட்டினி இல்லாமலே படி இழந்து வருகின்றார் அப்படி பட்டினி இல்லாமலே படி இழந்து வருகின்ற போது கைலாச வாசலிலே என்ன நடக்கு தெரியுமா அலைமகள் கலைமகள் மலைமகள் அலைமகள்னா யாரு அலைமகள் என்பது யாரு அலைமகள்னா லட்சுமி மலைமகள்னா யாரு கலைமகள்னா கலைவாணி சரஸ்வதி கலைவாணி சரஸ்வதி மலை மலை மலைமகள்னா யாரு மலைமகள்னா ஆதிதோஷன் மகள் அந்த சிவகாமி பார்வதி அம்மா பார்வதா தேவி ஆமா இப்படியாகவே அலைமகள் கலைமகள் அக்கினி தேவி ஆகாயவாணி அம்மா பூமாதேவி ஆமா கங்காதேவி இப்படி கைலாசத்தில் இருக்கக்கூடிய சக்திகளுக்கு இடையிலே நான் பெரியவள் நீ பெரியவள் அப்படிங்கிற தர்க்கம் வந்து விட்டது அப்பா என்ன கொஞ்ச குடத்துல யாரு யாருக்கா நம்மளுக்குள்ளே போட்டி இருக்கும் போது அந்த அலைமகள் கலைமகள் மலைமகளுக்கு போட்டி வரத்தானே செய்யும். சரி இருக்கட்டும்.
அப்ப இந்த கைலாசத்திலே இப்படி தெய்வலோகத்தில் இருக்கக்கூடிய சக்திகளுக்கு இடையில ஆமா நான் பெரியவள் நீ பெரியவள் அப்படிங்கிற தர்க்கம் வந்து விட்டது. வந்து விட்டது. அப்ப தர்க்கம் வந்த உடனே ஆமா சரஸ்வதி ஆ, உலகத்திலே எல்லா மக்களுக்கும் படிப்பை அள்ளி கொடுப்பது நான் தான். நான் தான் அதனால எல்லா மக்களுக்கும் படிப்பு தான் முக்கியம், நான் தான் பெரியவாங்கிறா. ஆமா படிப்பு தான் முக்கியமுங்க. ஆமா. சரி மலைமகள் என்ன சொல்லுகிறார்? அவ என்ன சொன்னா? உலகத்துக்கே தாயாகப்பட்ட சக்தி 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 இல்லை என்றால் சர்வமும் இல்லை, சகலமும் கிடையாது, அதனால நான் தான் பெரியவள் அப்படிங்கிறா. அப்படின்னு அவ சொல்லுதா. லட்சுமி என்ன சொல்லுதா? அவ என்ன சொல்லுதா? ஒவ்வொரு வீட்லயும் நான் இல்லைன்னு வைங்க, ஆமா அவையாவே தெருவுல பிச்சை எடுப்பாங்க. என்ன ரோட்டு சாப்பாடு பிச்சை எடுத்துருவோம் பாருங்க. நீங்க எல்லாரும் உறங்கி செத்துருவீங்க. லட்சுமி கடாட்சம் இருக்கணும். அதனால லட்சுமி நான் தான் எல்லாத்துக்கும் பெரியவாங்கிறா அப்படின்னு அவ சொல்லுதா. பூமாதேவி எல்லாத்தையும் சுமக்கிறேன் பாரத்தை, ஆமா எல்லா மக்களும் இருக்கக்கூடிய இடமே நான் தான், நான் தான் நான் பெரியவான்னு அவ சொல்லுகிறா. அவ பேசுறா. கங்காதேவி ஆமா உலக மக்களுக்கெல்லாம் நீரருந்தனுமான என்னை விட்டா யாரும் கிடையாது, இந்த உலக மக்களே இறந்து போவாங்க, அவன் தண்ணியில ஒரு நிமிஷம் செத்து மடஞ்சிருவான், அதனால நான் தான் பெரியவா அப்படிங்கிறா. அப்படிங்க அவ சொல்லுதா. அப்ப இப்படி ஒருவருக்கொருவர் போட்டியாக நான் பெரியவள் நீ பெரியவள்னு வந்த உடனே ஆமா இந்த தர்க்கத்தை தீர்க்கணுமானா ஆமா இவங்க எல்லாரும் சேர்ந்து சேர்ந்து நாரதர் தான் இதுக்கு ஒரு நல்ல விலையை சொல்லுவாரு நாரதன் சொல்லுவாரு அப்படின்னு நாரதரை பார்க்க வந்தாங்க. நாரதனை பார்க்க வந்தாங்க. நாரதர் பார்த்தார், பார்த்தார். இவ சண்டை போடுவதை பார்த்த இவ சண்டையை தீர்க்க முடியாது போலுக்க, அப்ப இவங்க சண்டையை தீர்க்க முடியாது அப்படி என்று சொல்லி ஆமோ வாருங்கம்மா சக்தியாரு வாருங்கம்மா சக்தியார் நீங்க வார்த்தை ஒன்று சொல்லை கண்ணனிடம் போனீரானா கண்ணனிடம் போனீரானா உங்க கவலைகளை தீர்த்திடுவார். உங்க கவலைகளை எம்மா தீராத வினைகளை தீர்க்க வேண்டும் என்று சொன்னார். திருப்பார் கடலுக்கு போகவே திருமாலை பார்க்கவே நாரதரும் சொன்ன போது ஆட்டு மண்டி சம்மதி அலை மகளாங்கலை மகள் கங்காதேவி பூமாதேவி எல்லோரும் ஒன்று கூடி பார்க்கடல் தன்னதற்கு பார்க்கடல் தன்னதற்கு அவசோடு வாராய். அவர்கள் பறந்தோடி வராது. நீங்க எல்லாரும் சேர்ந்து உங்களுக்கு இருக்கக்கூடிய இப்பேற்பட்ட போட்டிகளை தீர்க்கணுமானா நான் தான் பெரியவா நீ தான் பெரியவான்னு நீங்களே ஏன் சொல்லணும்? அதான சொல்லணும். தீராத வினையை தீர்க்கணும்னு சொன்னா அப்படின்னா கிடைக்காத விடைக்கு திருப்பார் கடலுக்கு தான் நீங்க போகணும், திருமாலை கண்டு வணங்கி வாங்க, வணங்கி வாங்க. கண்ணனை உங்களுக்கு அதற்கு தகுந்த விடையை சொல்லுவார் சொல்லுவார் அப்படின்னு சொல்லி நாரதர் சொன்ன உடனே போது இவா எல்லாரும் சேர்ந்து நமக்குள்ள ஏன் சண்டை போடணும், ஆமா சண்டை நம்மளுக்குள்ள சண்டை நம்ம பெரியவங்கன்னு நம்ம சொல்ல வேண்டாம், ஆமா கண்ணனே சொல்லட்டுமே அப்படின்னு கண்ணபுரான் வந்தார். சரி கண்ணபுரானுடைய ஆமா வைகுந்த லோகத்துக்கு வந்து இந்த அலைமகள் கலைமகள் பூமா கங்காதேவி ஆமா அவ கவலையை சொன்னா. ஆமா உலகத்திலே நான் இல்லையானா எதுவும் இல்லை, நான் இல்லை என்றால் எதுவும் இல்லை. சரஸ்வதி நான் இல்லையானா படிப்பு கல்வி இல்லை. மக்களுக்கெல்லாம் படிப்பு கிடையாது, ஆமா லட்சுமியாகப்பட்டவா நான் இல்லையானா மக்களுக்கு செல்வம் இல்லை இல்ல இல்ல அப்படின்னு ஆளுக்கு தர்க்கம் நடத்தியது. ஆமாம்மா கண்ணன் பார்த்தார், பார்த்தா எம்மா இங்க வாங்க, என்ன நீங்க 5 பேருமே இல்லையானா அகில உலகத்துல எதுவுமே கிடையாது, யாருமே பெருசு இல்ல யாருமே சிறுசு இல்ல, ஆமா எல்லாருமே சமந்தான், ஆமா எல்லாருமே இருந்தாதான் இந்த மக்களுக்கு எல்லாம் கிடைக்கும், ஆமா அதனால நான் பெரியவா நீ பெரியவான்னு நீங்களே தர்க்கம் பண்ணிக்க வேண்டாம், உமா அதனால நீங்க சென்று வாங்கன்னார். இந்த உலகத்தை எல்லாரும் முடிக்க முடியாது, நீங்க பிரம்மதேவிட்ட போய் கேட்டுக்கொள்ளுங்க.
இருக்குதுங்க. அவர் சொன்ன பதிலுக்கு இவன் ஆத்தம்னு சொன்னாளா? இல்ல இல்லவே இல்ல. ஆமா சரின்னு கேட்க மாட்டுக்கா. மாட்டா அது எப்படி நான் இல்லாம இந்த உலகம் எங்கும் ஏங்காது அப்படின்னு ஒருத்திக்கு ஒருத்தி மறுபடியும் அதே இடத்துல ஆமா போட்டி போட்டு நிக்கிறாங்க. சரி அண்ணன் பார்த்தா ஆமா ஒரு ஆம்பளைய சண்டை போட்டாலும் தீக்கலாம் நம்மளுக்கு. ஆமா இந்த பொம்பளைய சண்டை போட்டாலும் தீக்க முடியாது. போக கூடாது. ஏ பாதகத்தி ஏ சண்டாளி. பாதகத்தை இன்னைக்கு. அம்மா ரொம்ப சண்டை கிட்ட போகக்கூடாது. போக கூடாது. ஆமா அப்படின்னு கண்ணன் பார்த்தார். உங்க விவகாரத்தை எனக்கு பதில் சொல்ல தெரியல. தீராத விவரத்தை எல்லாரும் தீர்க்க முடியாது. முடியாது. அப்படி தீர்க்கணும்னா அம்மா நீங்க எங்க போகணும் தெரியுமா? ஆமா என்னால முடியாத விவகாரத்தை தீர்க்க நீங்க பிரம்மலோக பட்டணத்துல போய் பிரம்மனிடத்துல போய் கேளுங்க. ஆமா அவர் தானே உலகத்தை திருஷ்டிக்கின்றார். அவர்தான் அவரே உங்களுக்கு விடைய சொல்லட்டுமே. அப்படி என்று சொல்லி ஆமோ அந்த கண்ணபிரான் சொன்னபோது இந்த அழகான நேரத்திலே ஆமா அலங்கார பந்தலிலே சிங்கார மேடையிலே பாடும் நாமல் 6 பேர்களுக்கும் பரிசளிக்க வேண்டும் என்று அள்ளிப்பணம் கொடுத்து ஆதரித்த செல்வச்சி மாட்டி அருணாச்சலம் அவர்களும் பார்வதி அவர்களும் அவருடைய பேத்தி பேரன் ஏ மாணிக்கம் அவர்களும் வடக்கு வெட்டிய பந்தியிலே வாழ்வாங்கி வாழ்ந்து வரக்கூடிய அருணாச்சலம் பார்வதி அவர்களும் பேரன் பேத்தி ஏ மாணிக்கம் அவர்களும் எம் சரோஜா அவர்களும் அருணா அவர்களும் சுரேஷ் அவர்களும் ஜெயசீலன் அவர்களும் கோகிலா அவர்களும் பானு அவர்கள் சார்பாக அருமைய சகோதரி அவர்கள் நாமளுக்கு 101 லட்சத்தை அன்பளிப்பாகவே அள்ளி கொடுத்து உள்ளார்கள். பரிசளித்து ஆதரித்த அன்பு உள்ளம் இந்த ஐயனுடைய அருளாலே எப்படி வாழ வேண்டும் தெரியுமா? வாழ வேணும் சாமி வளர வேணும் வாழ வேணும் வளர வேணும் வளர வேணும் மலை முருகனோட அத 1 10 நல்ல 100 கோடி உயர வேணும் கையில தங்க முகமாக வாழ வாழையடி வாழையாக வளர வேணும் கையிலை போல சென்ற இடங்கள் எல்லாம் சிறப்பு பெற்று ஆள் போல் இலைதளித்து அருகது போல் வேர்கள் ஒன்றி மூங்கில் போல பண்ணை கட்டி என்றைக்கும் உசையாமல் வாழ வேணும் என்று இந்த மாயாண்டி சுடலை இருளப்ப சாமியை வணங்குகிறோம் ஐயா. அப்படியாக இருக்க ஆதிவெள்ளி கைலாச வாசலில் அலைமகள் கலைமகள் மலைமகள் கங்கா பூமாதேவி தன்னுடைய தர்க்கத்தை விடைகளை தீர்க்கணும் என்று பிரம்மலோக பட்டண அம்மாவை பார்க்க வேணும் விடையதுவும் கேட்க வேணும். படைக்கப்பட்ட பிரம்மனை படைக்கப்பட்ட பிரம்மனை பார்ப்பதற்கு வாராரே. பிரம்மலோக பட்டணத்திலே பிரம்மனுடைய இடத்திலே இந்த விடையை கேட்போம்னு சொல்லி 5 பேர்களும் வந்து கொண்டிருக்கிறார்கள். பிரம்மலோக பட்டணத்திலே பிரம்மன் வீச்சிருக்க பிரம்மனுடைய சபையிலேயே வந்து படைக்கப்பட்ட பிரம்மதேவா இதோ பாருங்கள் எங்களுக்குள் இருக்கக்கூடிய விடைகளுக்கு நீங்கள் பதிலை சொல்லுங்க. அம்மா எல்லாரும் சேர்ந்து என்ன பார்க்க வந்தீங்களே, என்ன ஆச்சு? பொம்பளைய பூரா ஒன்னா சேர்ந்துட்டாலே போதுமே, ஒரு குழு ஆரம்பிச்சு ஒரு கலகத்தை உண்டு பண்ணிருவீட. அப்ப சொன்னா சரஸ்வதி நான் தான் பெருசுன்னு சொன்னா, கலைமகள் தான் பெருசுன்னு சொன்னா, 5 பேருமே அப்படி சொல்லும் போது சிரிச்சாரு கண்ணன் பிரம்மதேவன்.
பூமாதேவி பெருசுன்னு சொல்றீங்க. ஆமா. இந்த பூமாதேவி பெருசுன்னா கங்காதேவி வருத்தப்படுவா. கங்காதேவி பெருசுன்னா அந்த லட்சுமி தேவி வருத்தப்படுவா. அப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் மனச்சடவு இல்லாம நம்ம அனுப்பி வைக்கணும். இந்த வம்பு எனக்கு வேண்டாம், எனக்கு உண்டா? அப்போ ஒருத்திக்கு ஒருத்தி மனச்சடவா போக கூடாது தேவையா அப்படின்னு பிரம்மதேவன் எம்மா தேவிமார்களே, நீங்க எல்லாம் இல்லைன்னு சொன்னா இந்த உலகம் இல்லை, எல்லாரும் இருந்தா தான் உலகமே இயங்கும் அப்படின்னார். அப்போ பிரம்மதேவன் சொன்னதை இவங்க ஏத்துக்கிற கூடிய பக்குவம் இல்ல. அப்பவும் அதை எப்படி நான் பெரியவள் நீ பெரியவள் இருக்கும் போது என்ன மிஞ்ச இந்த உலகத்துல யாரும் இல்லைன்னு 5 பேரும் ஆளுக்கு ஒண்ணு பேசிக்கிட்டு இருந்தா. பார்த்தார் பிரம்மதேவன், இவங்களுக்கு பதில சொன்னதுலயே புண்ணியம் இல்லையே. அம்மா வாங்க, உங்களுக்கு இருக்கக்கூடிய விடையை என்னால தீர்க்க முடியல. இனிமே நீங்க அங்க இங்கன்னு போகாம உலகத்தை படைத்த சிவபெருமானிடத்துல போய் இதுக்கு விடைய கேளுங்க. அப்போ எல்லாரும் சேர்ந்து உங்களாலையும் சொல்ல முடியலையா அப்படின்னு சிவபெருமானை பார்க்கணும்னு கைலாசத்துக்கு வந்தாங்க. கைலாசம் வந்து கைலாசத்துக்கு வந்து ஆண்டவனாகிய சிவபெருமானிடத்திலே அதற்கு தகுந்த விடை கேட்க வேணும் என்று சிவபெருமானிடத்திலே வந்து விடை கேட்டார். சிவகாமி பார்வதி நாம் பொலி சொன்னான். அதை மகள் நான் பெரியதென்றாள். சிவகாமி பார்வதி நாம் பெரியதென்று சொல்ல ஆண்டவன் தான் சிவபெருமான். அப்பொழுது யாது சொல்வார், வாருங்கம்மா பெண்கொடியே, வாருங்கம்மா பெண்கொடியே, வார்த்தை ஒன்று சொல்ல கேளு. ஆண்டவன் சிவபெருமான் அன்போடு ஏது சொல்வார் சிவபெருமான். தேவிமார்களே, இது என்ன கொடுமையா போச்சு? இது நாள் வரைக்கும் இல்லாத தர்க்கம் இன்னைக்கு ஏன் வந்துச்சு? ஆண்டவா சிவபெருமானே, உலகத்திலே சக்தி இல்லையானால் சர்வமும் கிடையாது. சிவனும் சக்தியும் தானே இந்த உலகமே. அப்படி இருக்கும்போது சக்தி நான் தானே பெரியவள் அப்படின்னா சரஸ்வதி அதே வார்த்தையை சொன்னார். பூமாதேவி, ஆண்டவா பூமி பாரத்து சுமக்கவா நான் தான், அதனால என்னுடைய பேர் தானே இந்த உலகத்திலே பெரிதா இருக்கணும், நான் தானே பெரியவா அப்படின்னு ஒருத்திக்கு ஒருத்தி சத்தம் போட்டார். சிவன் பார்த்தார், இவங்க இடத்துல நம்ம ஒரு பதிலை சொன்னோம்னா கூட்டமா எங்க சாமி கும்பிட வந்திருக்காவோ. ஒருத்தி பரிசுனா ஒருத்தி நம்ம வருத்தப்படுவா. அப்போ மாறி மாறி இவளுக்குள்ள இப்படி ஒரு தர்க்கம் வந்து விட்டதே. இதுக்கு நம்ம ஒரு பதிலை சொன்னோம்னா நம்மள இருக்க விட மாட்டாங்க. வேண்டாம், இனி இவளை கைலாசத்துல வச்சு நம்ம பதிலை சொல்ல முடியாது. அதனால அம்மாயே சக்திமார்களே, உங்களுடைய பதிலுக்கு எனக்கு விடை இல்லை. அதனால நீங்க எல்லோரும் ஒன்றாய் கூடி தீராத விவகாரத்தை தீர்க்கணும்னு சொன்ன தில்லை சிதம்பரம் ஐனார் இடத்துல போங்க. சிதம்பரநாதர்கிட்ட போங்க. ஆமா, சிதம்பரநாதர் இடத்திலே போய் இந்த விவகாரத்தை சொல்லுங்க, அவரே உங்களுக்கு விடையை சொல்லுவார். ஆமா, தில்லை ஆடி சிதம்பரம் ஆடி. சிதம்பரத்துக்கு சென்றா தீராத விவகாரத்தை தீர்ப்பார் என்று ஆண்டவன் உரைத்தார். ஆமா, அப்ப சிவபெருமான் சொன்ன வார்த்தையை கேட்டு அலைமகள் கலைமகள் பூமா கங்கா தேவியோடு ஆண்டவனார் இடத்தை விட்டு எங்க எங்க போவோம் என்று தேவிமார்கள் ஒன்று கூடி அவர் கைலாசந்தனை கடந்து தில்லை மாநகரதற்கு சிதம்பரநாதனிடம் வாரா.
சிதம்பரனாரனை பார்த்து ஆமா தீராத விவகாரத்தை நம்ம தீர்த்து வருவோம் அப்படின்னு எல்லாரும் சேர்ந்து வந்து கொண்டிருக்கிறார்கள். வரும்போது ஆமா சரஸ்வதி முன்னாலே போறா, லட்சுமி முன்னாலே போறா, கங்காதேவி முன்னாலே போறா, ஆகாயவாணி பார்வதி முன்னாலே போறா. எல்லாரும் அவங்கவங்க வாகனத்திலே போய் கொண்டிருக்கிறார்கள். போயிட்டாங்க. லட்சுமிக்கு என்ன வாகனம்? தாமரை. சரஸ்வதிக்கு என்ன வாகனம்? அவளுக்கு வெள்ளை தாமரை. அவளுக்கும் தாமரை. ஆமா. அப்ப அவங்கவங்க புஷ்ப வாகனத்திலே போயிட்டாங்க. நேரம் ஈட்ட போகுது. நேரமும் ஆகி கொண்டிருக்கு. கைலாசத்துல இருந்து தில்லைக்கு போனோம்னா எவ்வளவு நேரம் ஆகும்? 2 நாள் ஆகும். ஆமா. அப்ப இப்படியாகவே போகும்போது அவங்கவங்க வாகனத்திலே முன்னாலே போக பூமாதேவிக்கு வாகனம் இல்லாமல் பின்னால் வருகின்றார். திருவாலிய வனத்திலே வருகிறார். திருவாரிய வனத்திலே கடைசி புன்னரங்கி வாரா. நேரம் ஈட்ட போகுது. அப்போ எல்லாரும் முன்ன போயிட்டாங்க. நம்ம மட்டும் இந்த திருவாலிய வனத்துக்குள்ள ஒத்தையிலே சென்று கொண்டிருக்கிறோம். துணைக்கு யாரும் இல்ல. பயமா இருக்கு, தனியா போக முடியல. அவங்களுக்கு ஒரு வாகனம் இருக்கு, நமக்கு ஒரு வாகனம் இல்லையே அப்படின்னு கோபமும் இருக்கு. ஒத்தையில போறோம்னு பயமாவும் இருக்கு. அப்போ கோபம் கொண்ட பூமாதேவி அந்த திருவாலிய வனத்துக்கு பக்கத்திலே வந்து திருவாலிய வனத்துக்குள்ளே அந்தி கருக்கலாச்சு, அரசாம வேலையாச்சு, மூந்தி கருக்கள் முதற்சாம நேரம் ஆக போகுது. ஒத்தையிலே போறமே துணைக்கு ஆள் வேணும் என்று பூமாதேவி என்ன செய்கிறாள் தெரியுமா? பிரம்பதையும் கையிலெடுத்து அம்மா பூமியில ஓங்கி அடிப்பா. பூமி 2 வெடிக்குதையா. அதில் 2 நிற மேனியோடு ஏச்சான் குழந்தை வந்து பிறந்திடுமா. அப்போ 2 நிற மேனியோடு பாலகனும் தான் பிறக்க 2 நிற மேனியோடு ஏற்றதோர் பாலகன் பூமியிலே வந்து பிறக்க அந்தி கருக்கள் அரைச்சாம வேலை இருட்டுக்குள்ள பூமாதேவி பூமியில ஓங்கி பிரம்பால் ஒரு அடி அடித்தாங்க. பூமி 2 வெடித்து கருப்பு நிறம். கருப்பு நிறத்தோடு 2 மேனையோடு ஏற்ற பாலகன் வந்து பிறக்க அந்த பாலகனையும் எடுத்துக்கொண்டு தனக்கு துணையாகவே வைத்துக்கொண்டு அவர் தில்லை நகருக்குத்தான் சிதம்பரநாதனிடம் வாராரே. நகருக்குத்தான் தில்லைமா நகருக்கு வந்து கொண்டிருக்கும் போது வயிற்று பசி தாங்க முடியல. இருந்தமேனி கருப்பழகன் பார்த்தான். மானும் கலையும் நின்று விளையாட கண்டான். சுண்டு வில்ல கையில இழுத்து மான எய்தான். மான எய்து மாமிசத்தை கலந்தான். பார்த்தா பூமாதேவி ஆகாத பிள்ளைய பத்துட்டோம். என்ன செய்யறது? இங்கே விட முடியாது. பிள்ளை தூக்கிட்டு கிளம்புறா. தில்லை சிதம்பரநாதன் எல்லாம் நம்ம பார்க்க போறோம். நீ போகும்போது வயிறு பசிக்குன்னு இப்படி மாமிசத்தை சாப்பிடலாமா? அது சைவம். அது சைவ இடமே. நம்ம அசைவத்தை கலந்தையான ஆகாதடப்பா. அப்படி என்று என்ன செய்வோம் ஏது செய்வோம் என்று மாமிசத்தை அருந்திய பாலகனை எடுத்துக்கொண்டு அவர் தில்லை நகரடியில வாராரே. பூமாதேவி வருகிற நேரத்தில பூமாதேவி சரி
சரி பரவாயில்ல, பிள்ளைய பெற்றெடுத்த பிள்ளைய விட்டுட்டா போக முடியும். போக முடியாது, போக முடியாது. தொடையில சிறகுன்னா தொடையவா அறுத்து போட முடியுமா? அதனால பெத்த பிள்ளைய நம்ம போட்டு போக முடியாது ஆமா. அப்படின்னு ஆமா. பிள்ளையை எடுத்துக்கொண்டு தில்லை சிதம்பரநாதரிடம் வருகிறார்கள். வருகிறார்கள். வரும்போது ஆலயத்துக்குள்ளே இந்த பிள்ளையை நம்ம அழைத்து போக முடியாது. முடியாது, முடியாது அப்படின்னு சொல்லி ஆலயத்தின் வாசலுக்கு வெளியே வெளியே கதவுக்கு பின்னால பிள்ளைய ஒளிச்சு விட்டுட்டு யாருக்கும் தெரியாம இந்த கதவுக்கு பின்னால ஒளிஞ்சு நின்னுக்கப்பா, நீ வெளியே வராத, நான் போயிட்டு வாரேன், நீ உள்ள வந்துடாத, ஒளிஞ்சுக்கப்பா அப்படின்னு கதவுக்கு பின்னால விட்டுட்டு பூமாதேவி எல்லாருக்கும் பின்னாலே தில்லை சிதம்பரம் நாதரை பார்க்க வந்தார். அப்படி பார்க்க வந்து தில்லை சிதம்பரநாதரை அடிபணிந்து வணங்கினார்கள். ஐயா தில்லை சிதம்பரநாதா, எங்கள் 5 பேர்களுக்குள் இருக்கக்கூடிய விவகாரத்தை நீங்க தான் தீர்த்து வைக்கணும். சரஸ்வதி, லட்சுமி, பூமா, கங்கா, பார்வதி. அப்போ நான் பெரியவா நீ பெரியவான்னு ஒருத்திக்கு ஒருத்தி சொல்லி எடுத்து உரைத்தார். அப்போ பார்த்தார் இந்த தில்லை சிதம்பரநாதர். அம்மா ஏ பூமாதேவி, ஏ கங்காதேவி, ஏ லட்சுமி, ஏ சரஸ்வதி, ஏ கங்கா, வாங்க. 5 பேர்களும் நான் பெரியவளா நீ பெரியவளான்னு தர்க்கம் போடுகிறீங்களே, ஒரு கை தட்டினா ஓசை வருமா? ஒரு நாளும் வராது. 2 கையும் சேர்ந்து தட்டினா தானே சத்தம் வரும். அதனால நீங்க எல்லாரும் இருந்தா தான் இந்த உலகமே இயங்கும் அம்மா. ஒருத்தி இல்லைன்னா ஒருத்தி இருக்க முடியாது, ஒருத்தி இல்லைன்னா இன்னும் ஒருத்தி இருக்க முடியாது. நீர் இல்லாமல் வாழ முடியாது, கல்வி இல்லாமல் வாழ முடியாது, செல்வம் இல்லாமல் வாழ முடியாது. பூமியில பூமாதேவி நமக்கு இருக்க இடம் தந்தா தான் நம்ம இருக்க முடியும். சக்தியான பார்வதி இல்லாம சர்வமும் இருக்க முடியாது. அப்ப நீங்க 5 பேர்களுமே இந்த உலகத்துக்கு முக்கியமானவர்கள், முதன்மையானவர்கள், யாருமே குறைந்தவர்கள்னு கிடையாது. நீங்க 5 பேர் இல்லையானா இந்த அகில உலகமே இல்லைன்னார். அப்ப அவர் பதிலை சொல்லி முடிக்க அதுக்கு பிறகுதான் கொஞ்சம் சரின்னு கேட்க போனவங்க எல்லாருமே இப்படியே சொன்னாங்க. கண்ணனும் இப்படி சொன்னார், பிரம்மதேவனும் இப்படித்தான் சொன்னார், சிவனும் இப்படித்தான் சொன்னார். கடைசியில இவரிடத்துல கேட்போம்னா இவரும் இப்படித்தானே சொல்லி இருக்கிறார் அப்படின்னு சரின்னு சொல்லி இருக்க அப்ப தில்லை சிதம்பரநாதர் பார்த்தார். அவருக்கு தெரியாதது எதுவும் உண்டா? எம்மா ஏ பூமாதேவி, நீ வச்ச பாலகனை என் முன்னாலே அழைத்து வா என்றார். அழைத்து வா என்று சொன்ன போது இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க விவகாரத்தை. அவன் கதவுக்கு பின்னால நின்று எட்டி எட்டி பார்க்கான். அப்போ ஒளிந்து நின்ன பாலகன் எட்டி எட்டி பார்ப்பதை கண்டு தில்லை சிதம்பரநாதர் அழைத்து வாடா எப்பா பாலகனே, ஏ பாலகனே, நீ வார்த்தை ஒன்று சொல்லை கேளு. அவர் வாடையப்பா பாலகனே, வார்த்தை ஒன்று சொல்லை கேளு. ஏ பூமாதேவி, பெற்றெடுத்த பாலகனை வெளியே விட்டுட்டு வந்துட்டு அம்மா அப்படின்னா உடனே ஐயா தில்லை சிதம்பரநாதா, இந்த மாதிரி நான் வரும்போது தனியா வந்தேன். பூமியிலே ஓங்கி அடித்த இந்த பாலகன் பிறந்து விட்டான். வரும்போது மாமிசத்தை அருந்தியதுனால இவன் அசைவமாக்கிட்டு அதனால வெளியே ஒளிய விட்டுட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே எம்மா ஏ பூமாதேவி, நீ வச்செடுத்த பிள்ளையை அழைக்க வேண்டும் சொல்ல பாலகனை முன்னழைத்தார். ஐயா தில்லை சிதம்பரநாதனே, நான் வச்செடுத்த பிள்ளைக்கு நீங்களே பெயர் சூட்டி வாக்கு வரம் கொடுக்க வேணும் என்று சொல்ல அவர் என்ன பெயர் கொடுத்தார் தெரியுமா? அப்பா நீ இருளதில பிறந்ததால இருளப்ப சாமி ஓம்பையாரி எப்ப ஒளிந்து நின்று பார்த்ததாலே, ஏ பார்த்ததாலே, ஏய் ஒளிமுத்து இருளப்பே ஓம்பையாரி பார்த்ததாலே ஒளி மரவான வேறா
பேனாமோ தான் கொடுத்து கொடுத்து நீ இருளிலே பிறந்ததுனால இருளப்ப சாமி ஒம்பெயரு ஓம்பையாரு ஒளிந்து மறைவாக இருந்ததுனாலே ஒளிமறைவு இருளப்ப சாமி என்று 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 பெயர் நாமங்களை கொடுத்து ஐயா ஆக்கு வரோம் அலைக்கு வரோம் ஆக்கு வரோம் அலைக்கு வரோம் 1008 வரோம் பொன்னும் வரம் வெல்லும் வரோம் கோடி வரங்கள் வாங்கி பூலோகம் போகணுமே புகழாக வாழணுமே ஆமிசத்தை அருந்தியதால் மகனை இனி இடமும் இல்லை என்னை பிள்ளை சிதம்பனாரும் இருளப்ப சாமிக்குத்தான் ஏற்றல் ஒரு வரம் கொடுத்து வாக்கு வரம் கொடுத்து வழி அனுப்பி வைப்பாரா இருளப்ப சாமி ஐயா எங்க வார்களானா சீர்காழி சிதம்பரமோ தென்மேற்கு அண்ணாமலை ஆயவரம் கும்பகோணம் திருக்கடையூர் பாதையாக குச்சாலம் தன்னதில அருவிக்கர நீராடி குச்சால நாதரையோ குழல் வாய்மொழி அம்மாளையோ கண்டு மெல்ல தான் வணங்கி அங்கிருந்து பயணமாகி தென்காசி தன்னதில